என்னடா கண்ணா தாத்தாவை இப்படிப்பா? அப்பாவா? என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க? அம்மா அவ எங்க இருக்கா? யாரு? யாரா? எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா வந்திருக்கேன்னு சொல்லி அவளை போய் அழைச்சிட்டு வாமா. யாரு கூப்பிட சொல்றீங்க? என்னம்மா அத? அவளை பாக்குறதுக்கு என் மனசு எவ்வளவு துடியா துடிக்குது தெரியுமா? விளையாட்டுல அப்புறம் வச்சுக்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுறீங்க. இல்லன்னா எங்க அப்பா கோச்சுக்காருன்னு பயந்து என் முன்னாடி வர பயப்படுவா. உண்மையில அப்பாவுக்கு எந்தவித கோபமும் கிடையாதா? உன்னை பாக்குறதுக்காக அப்பா மனசு தவியா தவிக்குதுன்னு நீ போய் சொல்லமா. என் கண்ணுல புள்ளி அழைச்சிட்டு வாமா. என்னப்பா இது நீங்க சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ ஒன்னும் அழைச்சிட்டு வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் போ. அம்மாடி நீ எங்கடா இருக்க? நான் தோத்துட்டேன்டா. உன்னை பார்க்காம இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறது இல்லைன்னு 1 வாரமா உன்னை தேடி அலைஞ்சேன். கடைசியில நீ எங்க? எம்மாடி எம்மா, என்னடா அது? நான் கிடந்து தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் விளையாடுறீங்களே, அவ எங்க இருக்கா? போய் அழைச்சிட்டு வாடா. அப்பா நீங்க யார தேடுறீங்க? என் மக கங்காவத்தான். அக்காவியா? அக்கா இங்க வந்திருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லணுமா என்ன? நான் தான் என் பேரை பென்னிய பாத்துட்டேனே. பென்னியா? அது யாரு பென்னி? கங்காவோட புள்ள, என் பேர. உன் பெட்ரூம்ல விளையாடிட்டு இருக்கானே அவன் தான். பொறுமையை சோரிக்காதம்மா. அப்பா அது பென்னி இல்ல, ராஜா, ஜீவாங்கறாள். நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கங்கா இருக்காளா இல்லையா? உங்க மேல சத்தியமா சொல்றேன், அக்கா இங்க வரவே இல்ல. அப்போ அந்த குழந்தை? நான் சொன்னேன் இல்லப்பா, அந்த குழந்தை பேரு ராஜா. ஜீவாங்கற ஆளுகிட்ட இருந்தா. அந்த ஆளு குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ணாருன்னு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இல்லடா இல்ல, அந்த குழந்தை கங்காவோட குழந்தை, என் பேர. இத பார் போட்டோவை. ஹலோ ஹலோ, என்னது? ஆமா, அப்புறம் பேர் என்ன? ஜீவா. எந்திரி சார். அலெக்ஸ் என் ஃப்ரெண்ட் ஜாமீன் எடுக்க வந்திருக்கான். எல்லாம் சரியாயிடுச்சு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டாங்க. வா. நீ தானே ஜீவா? ஆமா சார். ஸ்டூல போடு. உட்கார். உன்கிட்ட ஒரு பொம்மனேரி நாய்க்குட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இருக்கா? இல்ல சார். நீ ராஜான்னு பேர் வச்சிருக்கிறியா அந்த நாய்க்குட்டி? எவ்வளவு நாளாச்சு அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து? 15 நாள் ஆச்சு. ஆஹா. நீ என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஓ வி. இவ்வளவு படிச்சிருக்கிற உனக்கு தெரியல? வழியில ஒரு குழந்தை கிடைச்சா அதை பெத்தவங்களை தேடி ஒப்படைக்கணும்னு தேடினியா? இல்ல சார். ஏன்? ஓகே, அது போட்டோம். போலீஸ்காரங்கன்னு சொல்லி காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டு கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கோமே, எங்க கிட்டே குழந்தை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல? அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் ஊமன்னு உனக்கு தெரியும்? 2 நாளைக்கு அப்புறம். அப்பவாவது பெத்தவங்களை தேடணும்னோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னோ தோணல உனக்கு? எங்க அவன் அம்மா? யாரு? அம்மாவா? என்னடா கேள்விக்கு எதிர்கேள்வி கேக்குற? அந்த குழந்தையோட அம்மா எங்க? எனக்கு தெரியாது சார். உன்ன மாதிரி ரொம்ப பேரை பார்த்திருக்கேன்டா. எங்க அவனோட அம்மா ஸ்டெல்லா? தெரியாது சார்.
எனக்கு தெரியாதா டேய்? You bloody bastard. ஃபாதர், இவனை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? குழந்தை பென்னி 15 நாளா இவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஸ்டெல்லா என்ன ஆனான்னு தெரியல. அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இவனை எப்பவாவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்டேன். இவர் எங்கேயும் பார்த்ததோ எனக்கு ஞாபகம் இல்லை. இவன் சாதாரணமான ஆளு இல்ல ஃபாதர். பயங்கரமான குடிகாரன், வம்ப விலைக்கு வாங்குறவன். கோபம் வந்தா கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். ஃபாதர், இவன் சொல்றான் 3 வயசு குழந்தை இங்கிருந்து 75 கிலோமீட்டர் பாத யாத்திரையா போய் இவங்கிட்ட அனாதையா கிடைச்சுதான். நல்ல கதை விடுறான் ஃபாதர். ஏப்பா, உண்மையை தான் சொல்ல. ஃபாதர், அந்த குழந்தையோட விஷயத்தில் நான் போய் சொல்லல, சொல்ல மாட்டேன். குழந்தை விஷயத்தை விடு. அவனோட அம்மா இப்ப எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. நோ நோ நோ, இவரை ஒண்ணும் செய்யாதீங்க. இவனுக்கு தெரியும் ஃபாதர். பெத்த குழந்தைய தூக்கி எடுத்து கொஞ்சம் முடியாம போன இவன். இவனோட ஒய்ஃபை இவன் குழந்தைய கொண்டுட்டான். அந்த ஆத்திரம், வைராக்கியம், ஏக்கம் எல்லாம் இவன் கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், எனக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை. செல்லாதான் முக்கியம். பென்னி இப்ப வந்துடுவான். அவன் சொல்றது ஏதாவது புரியுதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க மேல சந்தேகப்படணும். வாங்க 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 வாங்க. உட்கார். பச்சைக்கிளியா? அதுல ஒண்ணு செத்து போச்சு. குழந்தை உங்ககிட்ட என்ன கேட்கிறான்? இங்க 2 பச்சைக்கிளி இருந்தது. அதுன்னா எனக்கு ரொம்ப பிரியம். அதுல ஒண்ணு செத்து போச்சு. ஃபாதர், பையன்கிட்ட அவங்க அம்மா எங்கன்னு கேளுங்க. என்ன சொல்ற ஃபாதர்? ஒண்ணு இல்ல, ஸ்டெல்லா யாரு கூட சண்டை போட்டிருக்கும் போட்டு இருக்கு. வீட்டுக்கு கூப்பிடுறான். எதுக்கும் அங்க போன விஷயம் புரியும். அப்படின்னா நம்ம அங்க போவோம். சார், அந்த வீடு பூட்டி இருக்கு சார். பரவாயில்ல, என்கிட்ட வேற சாவி இருக்கு. அந்த வீடு சர்ச்சுக்கு சொந்தமானதுதான். நான் ஜீப்ல போறேன், நீங்க அங்க வந்துருங்க. ஓகே? இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். இப்பவாவது உண்மையை சொல்லிடு. நீ இருட்டுல நடத்தினதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆமா, இருட்டுல நடந்ததெல்லாம் வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது. என்ன ஃபாதர் இதெல்லாம்? குழந்தை என்ன சொல்றான்? இது இல்லடா. நான் சொல்றது புரியலையா? அம்மா அவ்வா அவ்வா.
அம்மாவை குத்திட்டான்னு சொல்றான். என்னமோ நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வெயிட். ஹலோ, அவனை கூட்டுவாங்க. ஆளை பார்த்தா தெரியுமான்னு கேளுங்க ஃபாதர். அம்மா குத்தி யாரு? ஆளை பார்த்தா உனக்கு தெரியுமா? இவன் தானே? அம்மாவை கத்தியால குத்துறது இவன் தானே? அந்த இடத்தை தோண்ட சொல்லு. அங்க கொண்டு போங்க. நீங்களும் போங்க. இன்ஸ்பெக்டர், எங்க அக்காவோட கொலைக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இல்லையா? ப்ளீஸ் அவரை விடுதலை பண்ணிடலாமே. நோ, அவர் மேல இருக்க சார்ஜே போலீஸ்காரங்களை அடிச்சதுதான். இங்க விசாரணைக்காக கொண்டு வந்திருக்கோம். திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஐ எம் சாரி மிஸ்டர் விஸ்வநாதன், இனிமே நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மேக் மூவ். ஃபாதர் ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ். Come on.
ஏன்பா எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பயப்படுறேன்? எந்த குழந்தை மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நீ வந்தையோ அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அப்பா அப்பா என் பென்சிலு அம்மா இவங்கிட்ட எடுத்து கொடுத்துருச்சுப்பா. அப்பா தர சொல்லுப்பா, தர சொல்லுப்பா. போங்கடா போங்கடா போங்க. சார் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. எவன்டா உன்னை அனுப்புது? சொல்லு. தெரியாது தெரியாது. ஐயோ ஐயோ, என்னை விட்டுருங்க, விட்டுருங்க. பிள்ளை சத்தியமா என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. உண்மையை சொல்லிதான் சார், உண்மையை சொல்லிதான் சார். சார் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆள் இங்க வந்தான். உங்க பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லி 500 ரூபாய் பணம் கொடுத்தான். என் பொண்டாட்டி தொந்தரவு தாங்க முடியாம வாங்கிட்டேன். சாமி சத்தியமா அன்னைக்கு பார்த்ததுதான் சார். பனைமரம் மாதிரி ஒல்லியா உயரமா இருப்பான், தாடி வச்சிருப்பான். அவன் தாடியை மீசையும் பார்த்தா அசல் கொலகார மாதிரியே இருப்பான் சார். பனைமரம் மாதிரி ஒல்லியா உயரமா இருப்பான், தாடி வச்சிருப்பான். அவன் தாடியை மீசையும் பார்த்தா அசல் கொலகார மாதிரியே இருப்பான். ஓம் ஓம் ஹரி ஓம் 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 ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் இவன் தானே? ஆமா சார், இவனே தான் சார். எப்படி சார் இவளை கரெக்டா வரைஞ்சீங்க? இவன் யார் சார்? இல்லடா, எங்கேயும் பார்த்த ஞாபகம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருடா. என்னத்தை யோசிச்சு பாக்குறது? நான் தான் தெரியலன்னு சொல்றேன்ல. உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதுடா. நான் அன்னைக்கே சொல்லல தேவையில்லாத வேலை எல்லாம் வேண்டான்னு. நீ ஏன்டா போலீஸ் இடம் தப்பிச்சு வந்த? ₹1,00,000 செலவழிச்சு அது வெளியே கொண்டு வந்துருக்க மாட்டேன். டேய், அது சும்மா தொண பேசுறேன்னா அப்புறம் எரிச்சல் வரும். எப்படியாச்சும் என் குழந்தைய நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அவனை ஒரு 4-5 நாள் அவனை பத்திரமா பாத்துக்க முடியுமா முடியாதா? அடடா இன்ஸ்பெக்டர், வாங்க 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 இன்ஸ்பெக்டர். என்ன என்னையே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கூப்பிடுறீங்க? ஆமா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுமே. எப்படி? ஜீவா தான் தப்பிச்சுட்டானே, அவன் ஃப்ரெண்டு நானு. தப்புனவன் இங்கதான் வரணும், இங்கதான் மறைஞ்சிருக்கணும். கரெக்ட். இல்லன்னா என்கிட்ட பணம் காசை வாங்கிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைச்சு நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அது கரெக்ட் தான் சார். ஆனா ஒரு விஷயம் சார். என்ன? சத்தியமா சமீப காலமா எனக்கும் அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். சார், இந்த ஹால், 2 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பாத்ரூம் கூட இருக்கு சார். மேல மொட்டை மாடி. இவ்வளவுதான் சார் என் வீடு. நான் வேணா ஒதுங்கிறேன், நீங்க எங்க வேணா தேடி பாருங்க சார். மிஸ்டர் அலெக்ஸ், நாம 2 பேர் தான் இங்க இருக்கோம். ஏன் பொண்டாட்டி குழந்தை சிந்து போய் பார்க்க போயிருக்காங்க. 3வது ஆள் வேற யாரும் இல்லையே? இல்லையே. பின்ன எதுக்காக இப்படி காட்ட கத்துறீங்க? சார் அது வந்து சாரி சார், அந்த பார்ல கலாட்டாவில பேசி பேசி அந்த மாதிரி பழக்கமாயி போச்சு. சரி, உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. என்ன? உன் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கும் ஸ்டெல்லாவோட கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல.
பின்ன ஏன் சார் இந்த மாதிரிலாம் வந்து வெயிட். ஜெனரல் மேனேஜர் வேணுகோபால கொலை பண்ணதும் ஸ்டெல்லாவை கொலை பண்ணதும் ஒரே ஆள், ஒரே கத்தி, ஒரே ஸ்டைல். வேணு ஒரு பழைய டென்னிஸ் பிளேயர், உன் ஃப்ரெண்டு ஜீவாவை போல. வேணுவோட கொலைக்கும் ஜீவாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத வந்து என்கிட்ட சொல்லிடு. இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அவன் வரலன்னா நீ உள்ள இருப்ப. சார் எஸ் பி a good boy. நான் இதுக்கு உள்ள இருக்கணும்? டேய் டேய் ஜீவா, டேய் எங்கடா இருக்க? டேய் ஏன்டா கத்துற? கேட்டல்ல, உன் தாத்தா 24 மணி நேரத்துல என்ன உள்ள தள்ளுவேங்கிறான். வா, வக்கீல பார்த்து ஜாமீன்ல வரலாம். பேசாம இரு. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னா? வேணுவை கொலை பண்ணனதும் ஸ்டெல்லாவை கொலை பண்ணனதும் ஒரே ஆள், ஒரே கத்தி, ஒரே ஸ்டைல். ஏன்? இல்லடா, இந்த வேணுவோட கொலையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னடா புரிய மாட்டேங்குது. மர்மம் என்னடா மர்மம்? உனக்கு தான் தெரியுமே, அவன் ஏற்கனவே பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு. அங்க கைய வச்சு இங்க கை வச்சு கடைசியில மேனேஜிங் டைரக்டர் வைஃபே கைய வச்சுட்டான். அவன் தான் கொலை பண்ணிருப்பான். மேனேஜிங் டைரக்டர். எஸ், கம் இன். சார், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. பேரு ஜீவாவா? வர சொல்லு. எஸ் சார். எஸ், என் பேர் ஜீவா. ஜீவா. ஓ, நீங்க ஒரு பழைய டென்னிஸ் பிளேயர் இல்ல? உங்களுக்கு தெரியுமா, நான் கூட உங்க ஃபேன். ப்ளீஸ் டவுன், ஹேவ் a drink. உட்காரதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். போலீஸ்ல இருந்தா? ஏன்? ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக. ஓ, அதுக்கு ஏன் உதவி ஏதாவது வேணுமா? ஆமா, உங்க ஃபேக்டரியிலயோ பிசினஸ் எம்பையர்லயோ இல்ல குண்டாஸ்லயோ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியணும். ஃபேக்டரிஸ், குண்டாஸ், பிசினஸ் எம்பையர்? நோ, அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஷூர்? ஷூர். ஆமா, என்ன உன் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? Hey, what's your problem, huh? ப்ராப்ளம் இனிமே தான் ஆரம்பமா போகுது. The problem between us. Between us? Look, mister, உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த நேரத்துல நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததே ஏன் தப்பு. Behave yourself, huh? அப்போ இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. You know everything. Everything what? Just shut up and get out. போறேன். போய் நேரா அந்த குழந்தைகிட்ட இந்த போட்டோவை காட்டுவேன். அதுக்கப்புறம் இவன் யாருங்கிற உண்மை உன் வாயிலிருந்தே வரும். அப்படி இல்லைன்னா ரத்தம் வரும். எதுக்காக இங்க வந்த? குழந்தையை கொஞ்சம் பார்க்கணும் சார். ஏன்? வந்து அவங்கிட்ட நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அதனாலதான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்து நடுராத்திரி செவரேறி குதிச்சு இங்க வந்து ஜன்னல் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். போலீஸ்ல போய் சரண்டர் ஆகி அவங்க கூட வா. இத பார், போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஒருத்தன் என் வீட்டுல வந்து நிக்கிறதையோ என் பேரனை பார்க்கணுங்கிறதையோ நான் கொஞ்சம் கூட அனுமதிக்க முடியாது. சார் ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். நான் ராஜாவை பார்த்தே ஆகணும் சார்.
மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா இல்ல போலீஸ் கூப்பிடட்டுமா? யா, என்ன சும்மா போலீஸ் உனக்கு போலீஸ பத்தி தெரியுமா? போறேன். ஆனா ராஜாக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்க, உன்னையும் பொண்ணையும் பேத்துருவேன். பாட சும்மா போலீஸ் என்னமோ சித்தம் போட மாதிரி. அப்பா ரொம்ப வேதனையில இருக்காரு, அதான் அப்படி பேசிட்டாரு. யாருக்கு? உங்க அப்பனுக்கா? உங்க அப்பனுக்கு வேதனைனா அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு? நான் உங்க சொத்துல பங்கா கேட்டேன். 5 வருஷமா பெத்த பொண்ண கண்ணாடி கூட பார்க்காம இருந்தாருல, இப்ப மட்டும் திடீர்னு பேர குழந்தை மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. ரோட்ல குழந்தை அனாதைய கிடந்தல, அப்ப வீட்டுல எல்லாரும் 2 பட்னியா கிடந்தீங்க. இப்ப மட்டும் புதுசா வருது வேதனை. போலீஸ் ஜீப் மாதிரி இருக்கு, வாங்க. சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? இதை நான் ராஜா கிட்ட காட்டணும். இது அவன் அடையாளம் தெரிஞ்சுட்டான்னா கண்டிப்பா அவன் நான் தூக்கிட்டு போய் ஆகணும். அதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தேன். யாருது? உங்க அக்காவை கொண்டு வேணாத்த இருக்கும்னு நினைக்கிறேன். அக்காவியா? எதுக்கு? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இவன் மட்டும் தனியா இல்ல, கூட ஒரு நொண்டி இருக்கிறான். அவங்க 2 பேரும் ராஜாக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்க ராஜாவை நிழல் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதை சொல்லிட்டு போனால்தான் வீட்டுக்கு வந்தா அதுக்குள்ள உங்க அப்பா போலீஸ் அதுன்னு இருங்க. இத நான் ராஜா கிட்ட காட்டுறேன். குழந்தை இவன் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு இல்லையா? இன்னைக்கு ராத்திரி மட்டும் பொறுத்துக்குங்க. நாளைக்கு ராஜாவோட நான் கிராண்ட் பஜாருக்கு வரேன். எப்ப வரணும்? நிச்சயமா வருவியா? அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து. சரி, அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது ராஜாவை கூட்டிட்டு வரேன். மட்டுமா? என்ன நீ நினைக்கிறத விட மறக்கிறதா உனக்கு நல்லது. என்ன போயிட்டு ராஜா. ராஜா, ராஜா, ராஜா. என்ன குழந்தை கிடைக்கலையா?